வணக்கம் வியாபார நண்பர்களே. அ பூண்டு தொழிலுக்காக மத்திய பிரதேஷ் போறோம். பிஸ்னஸ் டூரும் அதில கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இதில பார்த்தீங்கன்னா 24/8/2024 அன்னைக்கு வந்து பிஸ்னஸ் டூர் சனிக்கிழமை வந்து நம்ம கிளம்புறோம். இந்த டூருக்கு வர்றதுக்கு யாராச்சும் விருப்பம் இருந்தா முன்கூட்டியே சொல்லுங்க. ஏன்னா டிக்கெட் வந்து போடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். கடைசி நேரத்தில தட்கல்ல போடும்போது ஒருத்தருக்கு டிக்கெட் கிடைக்காம போயிடுது. வரும்போது வந்து சீட்டு கிடைக்க மாட்டேன்து. ரொம்ப பெரிய ப்ராப்ளமா இருக்கு. ஸோ கொஞ்சம் முன்னாடியே சொல்லுங்கள். அப்போ வந்து போயிட்டு வரது ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 1 வீக் டூரு. நீங்கள் சனிக்கிழமை கிளம்புனீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மும்பையில் இருப்பீங்க. ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் கிளம்புனீங்கன்னா திங்கக்கிழமை காலையில் வந்து மத்திய பிரதேசில் இருப்பீங்க. அதே மாதிரி மத்திய பிரதேசிலேருந்து புதன்கிழமை நைட்டு கிளம்புனா வியாழக்கிழமை வந்து மும்பைக்கு வந்துடுவோம். மும்பையிலிருந்து வியாழக்கிழமை ஈவினிங் கிளம்புனா வெள்ளிக்கிழமை ஈவினிங் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருப்போம். அவங்கவுங்க ப்ளேஸில் இருப்போம். இது பார்த்திங்கன்னா 1 வீக் டூரு. ஒரு வாரம் வந்து நம்ம அங்கே தான் இருப்போம். அதே மாதிரி திங்கள், செவ்வாய், புதன் 3 நாள் வந்து உங்களுக்கு மண்டியை கிளியராக சுற்றி காமிக்கப்படும். அதே மாதிரி பிஸ்னஸ் எப்படி நடக்குது ஏ டு இசட் எல்லாமே சொல்லிக் கொடுப்போம். இப்போ அங்கேருந்து எப்படி லோடு எடுக்கணும், லோடு எப்படி ஏற்றணும், தரம் எப்படி பார்க்கணும், ஏஜெண்ட் எப்படி பிடிக்கணும், எவ்வளோ கமிஷனு, அப்புறம் மிஷினில் எப்படி ஷார்ட் அடிக்கணும், தரம் பிரித்து எப்படி பேக் பண்ணணும், ஸோ நம்ம ஊர் குவாலிட்டிக்கு எப்படி எடுத்துகிட்டு வரணும், அதில் எவ்வளோ லாபம் வைக்கணும், இது ஃபுல்லாக வந்து ஏ டு இசட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருவோம். அதே மாதிரி உங்களுக்கு பிஸ்னஸில் அனுபவம் இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் இந்த தொழிலை கற்றுக்கிட்டிங்கன்னா குறைஞ்சது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு 1000லேருந்து 2000 சம்பாதிக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் வண்டி இது மாதிரிலாம் வச்சுருந்தீங்கன்னா கம்பல்சரி 3000லேருந்து 4000 உங்களால் சாலையில் சம்பாதிக்கலாம். ஒரு கிலோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோல்சேல் பண்ணால் மினிமம் வந்து 15 வைக்கணும். நீங்கள் ரீட்டெயில் பண்ணிங்கன்னா குறைஞ்சது 30லேருந்து 40 வைக்கலாம். ஸோ இதில் செலவு இருக்குது. அது கழிச்சா உங்களுக்கு கண்டிப்பாக 30 கிடைக்கும் கிலோவுக்கு. ஆனால் அது வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இது ஹோல்சேல் பண்ணுறது ஈஸியானதுன்னு நினைக்காதீங்க. ஹோல்சேல் பண்ணால் கொஞ்சம் பேமெண்ட் ரொட்டேஷன் ஆகிற அளவுக்கு நீங்கள் கெப்பாசிட்டி இருக்கணும். ரீட்டெயில் பண்ணுறவங்க கொஞ்சம் ஒரு 10,000 20,000 இருந்தால் கூட போதும். ஸோ ஹோல்சேல் பண்ணுறவங்க உஷாராக பண்ணுங்கள். பேமெண்ட் அதிகமாக இருக்கணும். அதே மாதிரி நன்றி, வணக்கம்.